வணக்கம். நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது 18 வியூவர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கின்ற அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி, அண்ணா, ஒரு சுக்கிரன் அலிநக்னத்திற்கு குரு அணி ஆதிபத்தியம் விசேஷமாக உள்ளது. லைக் 2, 4, 11 இங்கு நன்மை செய்யுமா அல்லது தீமையை குறைத்துக் கொள்ளுமா? அந்த தசையில் எது அதிகமாய் வேலை செய்யுமா? ஓகே, எல்லா லக்னங்களுக்கும் இரு ஆதிபத்திய கிரகங்கள் இருக்கும். அதாவது எல்லா லக்னங்களுக்குமே பார்த்தீங்கன்னா இரு ஆதிபத்திய கிரகங்கள் இருக்கும். சூரியனையும் சந்திரனையும் தவிர. இரு ஆதிபத்திய கிரகம்னா என்ன? ஒரு செவ்வாயை எடுத்துக்கிட்டீங்கன்னா செவ்வாய் வந்து மேஷ செவ்வாயாவும் இருப்பாரு, விருச்சிகத்தோட வேலையும் அவர் செய்யணும் எப்போ? தன்னுடைய தசையில. ஒரு புதனை எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருடைய திசையில அவர் மிதுனத்தோட வேலையும் செய்யணும், கன்னியோட வேலையும் செய்யணும். இந்த வேலைன்றது என்னன்ற அதுதான் ஆதிபத்தியம். அப்புறமா வரேன். அதே மாதிரி சுக்கிரன் எடுத்தீங்கன்னா ரிஷபமும் துலாமும் 2 வீட்டோட வேலையை கொடுக்கணும். குருவா இருந்தா மீனம் தனுசுவோட பலனை கொடுக்கணும். சனியா இருந்தாக்கா மகரம் கும்பத்தோடைய பலனை கொடுக்கணும். ஆனா சூரியன் சிம்மத்தோட பலனை மட்டும் கொடுப்பாரு, சந்திரன் கடகத்தோட பலனை மட்டும் கொடுப்பாரு. இதைத்தான் ஆதிபத்தியம் சொல்றோம். ஒரு உதாரணத்துக்கு நீங்க மேஷ லக்னமா இருக்கிறீங்க அப்படின்னாக்கா செவ்வாய் உங்களுடைய 1, 8ஆம் அதிபதினு வருவாரு. ஓகேங்களா? அதே ஒருவேளை நீங்க வந்து இவரு மீன லக்னம்னு வந்தீங்கன்னா செவ்வாய் உங்களுக்கு பூர்ண ராஜயோக அதிபதினு வருவாரு. ஏன்னா செவ்வாய் 2, 9க்கு அதிபதி அப்படின்னு வருவாரு. அதே மாதிரி நீங்க மகர லக்னமாக இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு செவ்வாய் வந்து 4, 11ஆம் அதிபதியா வருவார். அதிபதினா என்ன? ஆதிபத்தியத்துக்கு உடையவர், அந்த வீட்டோடைய ஓனர். 4வது வீடு மேஷ வீட்டுக்கு ஓனர் அதிபதி. அதே மாதிரி 11ஆம் லாப வீடு விருச்சிக வீட்டுக்கும் அவரே வந்து அதிபதினு வந்துருவாரு. அப்போ அவரோட வேலை என்ன தெரியுமாங்க? அவரோட திசையில அந்த வீட்டோடைய பலனை, அந்த 4ஆம் வீட்டு பலனை, 11ஆம் வீட்டு பலனை உங்க ஜாதகத்துல செவ்வாய் எங்க இருக்கிறாரோ அங்க இருந்து சுபத்துவமா இருந்தா நல்லதா பண்ண போறாரு, பாபத்துவமா இருந்தா கெட்டுப்போய் பண்ண போறாரு அப்படின்றது அர்த்தம். ஓகே, சுபத்துவம்னா என்ன? இயல்பா சொல்ற மாதிரி பௌர்ணமி சந்திரன் குரு சுக்கரனோட சேர்ந்து இருக்கிறது, தனிச்சு கேதுவோட சேர்ந்து இருக்கிறது சுபத்துவம்னு செவ்வாய்க்கு வரும். ஓகே, இப்ப நீங்க என்ன கேக்குறீங்க? குரு அணி லக்னத்தினுடைய எதிர்ப்பு, சுக்கிரன் அணி லக்னத்தினுடைய எதிரி அப்படின்னு சொல்றீங்களா? ஓகே, இந்த இடத்துல ஒரு உதாரணத்துக்கு துலாம் லக்னத்துக்கு 6ஆம் அதிபதினு சொல்ல. துலாம் லக்னத்தை ஏன் எடுக்கிறோம்னாக்கா இங்க வந்து சுக்கிரன் வந்து சுபரான சுக்கிரன் வந்து லக்னத்துல இருப்பாரு, லக்னாதிபதியா இருப்பாரு. அதே நேரத்துல இன்னொரு சுபர்னு சொல்லப்படக்கூடிய குரு 6ஆம் அதிபதியா வருவாரு. சரி, இந்த இடத்துல சுக்கிரன் அணி துலாம் லக்னத்துக்கு குரு 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. உதாரணத்துக்கு மீனத்துல இருக்காருனாக்கா கடுமையான கடன் அமைப்புகளை தன்னுடைய திசையில கொடுப்பாரு, சில இடங்கள்ல நோயை கொடுப்பாரு, லக்னாதிபதியோட பலத்துக்கு ஏற்ப. ஓகே, இதே குரு சிம்ம வீட்டுல இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், குரு தசை மிகப்பெரிய லாபங்களை, அரசு லாபம், தந்தை லாபம், பூர்வீகம், அரசாங்க வேலை மாதிரியான அமைப்பு, நீங்களே அரசியல்ல கலக்கக்கூடிய தன்மைகள், நல்லா சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு, இன்னொரு திருமணம் பண்ணக்கூடிய தன்மை, வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ்ல இருந்து உங்களை வெளியில எடுக்கக்கூடிய அமைப்பு, நோயிலிருந்து குணப்படுத்துற வேலையை செய்வாரு. இதே குரு லக்னாதிபதியோட வலுவுக்கேற்ப. லக்னத்துல ஒரு சுக்கிரன் இருக்கிறாரு, லக்னத்துல சுக்கிரன் இருக்காரு, ஒரு பௌர்ணமி சந்திரனோட தொடர்புல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அமைப்புகள்ல குரு தசை மிகப்பெரிய யோகத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கும் உங்களுடைய குரு தசையில. துலாம் லக்னத்துக்கு ஒரே குரு தான் 6ஆம் இடத்துல இருந்தா கடன், நோய், வம்பு வழக்கு, அசிங்கம், கேவலம், நோய், ஒபிசிட்டியான உடம்பு கொடுப்பாரு குரு. ஏன்றது அப்புறம் அடுத்தடுத்து நீங்க கேள்வியா கேளுங்க. ஏன் குரு ஒபிசிட்டி உடம்பு கொடுக்குறாரு? ஒருத்தர் வந்து மிகப்பெரிய பருமனான உடல் அமைப்புகள்ல இருக்காருன்னா செக் பண்ணி பாருங்க, அவங்களுக்கு குரு ஒரு மாதிரியான தன்மையில கெட்டு போயிருக்கும். ஏன்? குரு தான் மிகப்பெரிய கிரகம் அப்படின்னு உலகத்துல. நீங்க திமிங்கலமா இருக்கட்டும், யானையா இருக்கட்டும், மிகப்பெரிய கட்டிடங்களா இருக்கட்டும், ஏங்க இதெல்லாம் சொல்றீங்க? பிளானட்ல எல்லா பிளானட்டை விட குரு மிகப்பெரிய பிளானட்டுங்க. இவ்வளவுதாங்க விஷயம். ஓகேங்களா? அப்ப இந்த அமைப்புகள்ல வந்துட்டீங்க. இரு ஆதிபத்திய அமைப்புகள்ல மறுபடியும் வேற ஒரு பிளானட் சொல்லலாம். ஓகே, ஒரு மேஷ லக்னம் எடுத்துக்கோங்க. மறுபடியும் மேஷ லக்னத்துக்கு புதன் கடுமையான ஆதிபத்திய கெடுதலை பண்றவர், 6ஆம் அதிபதி. இதே புதன் 6ல உச்சமா இருக்கும் போது கடுமையான எதிர்ப்புகள், எதிரிகள், ஸ்கேம்ல ஏமாறுறது, பணத்தை போட்டு ஏமாத்துறது, இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணுவாரு. ஆனா இதே புதன் 3ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறாரு, இல்ல 11ஆம் இடத்துல இருக்கிறாரு. 11ஆம் இடத்துல அவர் வந்து மேஷத்துக்கு நட்பு ஸ்தானத்துல இருப்பாரு. ஆமா, 11ஆம் இடத்துல இருப்பாரு. நட்பு ஸ்தானத்துல 3, 6, 10, 11ஆம் இடத்துல நட்பு ஸ்தானத்துல மறையக்கூடிய கிரகங்கள் 12ஆம் இடத்துல கூட நல்ல பலனை செய்யும். ஓகேங்களா? அப்ப இந்த அமைப்புகள்ல என்ன வந்துடும்?
இந்த புதன் 3ஆம் இடத்துல இருந்தா உங்களுடைய முயற்சி புகழ் அமைப்புகளை நல்லது பண்ணுவாரு. உங்களுக்கு கலை சார்ந்த அமைப்புகள்ல மேஷ லக்னத்துக்கு பண்ணுவாரு. 6ஆம் இடத்துல இருந்தா 6ஆம் இடத்தினுடைய கடன், நோய், வம்பு, வழக்கு, அசிங்கம், கேவலத்தை கொடுப்பாரு. அப்போ ஒரு கிரகம் தான் எதிர் அமைப்புகள்ல எந்த மாதிரியான பலன் செய்யுது. வேற யார் எடுக்கலாம்? சரி, ஒரு உதாரணத்துக்கு மகர லக்னத்துக்கு கடுமையான எதிரின்னு சொல்லப்படுறவர் சூரியனுங்க. இதே சூரியன் ஒருவேளை 11ஆம் இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க, இவர் விருச்சிக வீட்டுல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இந்த சூரிய தசை கடனால் லாபத்தை கொடுக்கும், கடனால் நல்லதை கொடுக்கும், கடனால் அரசு வேலை கிடைக்கும், திக்கு 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 திக்குன்னு இருக்கும். தூக்கி இங்க போறாங்க அங்க போறாங்கன்ற மாதிரி நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது எண்டில் லாஸ்டான லாப அமைப்பை கொடுப்பாரு. எப்படிங்க? இதுதான் வீடு. அந்த ஆதிபத்தியம்ன்ற கிரகம் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு தன்மையை நெகட்டிவா பண்ண போகுது. அது சுபத்துவமா இருந்தா முதல்ல வில்லங்கத்தை கொடுத்து முதல்ல அச்சிச்சோ என்னங்க இப்படி ஆயிடுச்சுன்னு நினைச்சேன், நல்ல வேலைங்க அப்படி நடந்துச்சுன்னு சொல்ல வைக்க போகுது. அதே நேரத்துல கெடுதலா போயிட்ட நிலைமையில சச்சா இப்படி ஆயிடுச்சுங்க, கடுமையான நோய் வந்துருச்சுங்க. மகர லக்னக்காரங்களுக்கு சூரியன் உச்சமா இருந்தா தீர்க்க முடியாத நோய் இருக்கும், செக் பண்ணி பாருங்க. மீன லக்னக்காரங்களுக்கு சூரியன் உச்சமா இருந்தா கண்ணாடி போடுவாங்க, செக் பண்ணி பாருங்க. இதெல்லாம் அப்படி துல்லியமா இருக்கும். எப்படிங்க இதெல்லாம் வருது? இதுதான் ஜோதிடத்தினுடைய துல்லிய நிலைங்க. இந்த அமைப்புகளை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு வகையில ஒரு சில அமைப்புகள் கிளியரா புரியும். இப்ப என்ன குரு அணி லக்னங்கள் இன்னொரு மாதிரியான விஷயங்களும் எடுத்துக்கலாம். துலாம் லக்னம் எடுத்துள்ள இதே துலாம் லக்னத்துக்கு 11ஆம் இடத்தை பேசணும். அடுத்து குரு 6ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளாம 3ஆம் இடத்தை தொடர்பு கொண்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது தனுசுல இருக்கிறாரு துலாம் லக்னத்துக்கு. 6ஆம் வீட்டு பலனையும் செய்வாரு, 3ஆம் வீட்டு பலனையும் செய்வாரு. ஏன்னா சொன்ன சிம்மத்துக்கு அவரு 6க்கு 6ல மறைஞ்சு சிம்மத்துல இருப்பாரு. அப்ப 6ஆம் வீட்டு பலனை செய்ய முடியாம 3ஆம் வீட்டு பலனை செய்வாரு. அதே குரு 3ஆம் இடத்துல இருந்தாருன்னா 2 வீட்டுக்கும் கேந்திரத்துல தான் இருப்பாரு. அப்ப 2 வீட்டோட பலனையும் செய்வாரு. ஆனாலும் அந்தஸ்து, கௌரவ அமைப்புகள், வாழ்க்கை துறை அமைப்புகள், குழந்தை அமைப்புகளை நல்லா வச்சிருப்பாரு. லாப அமைப்புகளை கெடுக்க மாட்டாரு. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய குருவின் பார்வை அமைப்புகள் எங்க தொடர்புதோ அந்த பாவகத்தை வளர்க்கக்கூடிய அமைப்புகள்ல சிம்மம் வளரும், மிதுனம் வளரும், அதுக்கப்புறம் மேஷம் வளரும். இந்த பாவகம் என்ன? மேஷம் துலாத்துக்கு 7ஆம் இடம், மிதுனம் துலாத்துக்கு 9ஆம் இடம், சிம்மம் துலாத்துக்கு 11ஆம் இடம். அப்ப அந்த குரு தசையில அரசு சார்ந்த அமைப்பு, பாக்கியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதிர்பார்க்காத வழியில 6ஆம் அதிபதின்றனால சில நேரத்துல வெளியே சொல்ல முடியாத வழிகள்ல, திருட்டு வழிகள்ல பணத்தை கொடுக்க போறாருன்னு வரோங்க. இதுதாங்க விஷயம். இது தனித்தனி ஜாதகத்துல அப்படின்னு நீங்க செக் பண்ணும் போது மண்ணில ஆணி அடிச்ச மாதிரி நிற்கும். அது ஒரு மாதிரியான நல்ல தன்மையா இருக்கும். சரிங்களா பிரதர்? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும், எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.